வணக்கம். இன்றைக்கி பலாசா பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த 4 பேண்ட்டும் இன்றைக்கி நான் தைச்சிருக்கேன். காட்டன் மெட்டீரியல். சம்மருக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக பசங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தைச்சிருக்கேன். வித் எலாஸ்டிக் வந்து ரெடிமேட் பேண்ட்டில் இருக்கிற மாதிரியே எலாஸ்டிக் வைக்கிறது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 2 மீட்டர் நான் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ சொல்கிற சைஸோ இல்லை இந்த மெட்டீரியலோ வந்து 2 மீட்டர் மெட்டீரியலோ வந்து 36, 38, 40 வரைக்கும் ஹிப் சைஸ் இருக்கிற எல்லாருக்குமே சரியாக இருக்கும். ஃபேப்ரிக் வந்து 4ஆக மடித்து போட்டுங்க. ஃபஸ்ட்டு கரபாவும் சேர்த்துட்டு நீல வாக்கில் மடிச்சுட்டு அதை குறுக்க 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம சுடிதார் கட்டிங்க்கு போடுற மாதிரியே தான். பாருங்கள், இந்த மாதிரி குறுக்க மடிக்கிறேன் நான். நீல வாக்கில் மடிச்சுட்டு அப்புறமா குறுக்க மடித்து போட்டுக்குங்க. வழக்கம் போல் மடிப்பு பாகம் நம்மளை பார்த்துருக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. பாருங்கள், ஓப்பன் 4 ஃபோல்டு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ கீழே வந்து நான் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். கீழே வந்து நம்ம வேறு பேண்ட்டில் மாதிரி ஏதாவது பீஸ் கொடுத்து தைக்கிறது அதெல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு 2 ஃபோல்டு பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் நான் லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ரெடிமேட் பேண்ட்டு தான். அதை வச்சே தான் நான் அளவு போட்டு தைக்க போகிறேன். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு விட்ட அளவுலேருந்து மேலே இந்த கால் பாகத்தை இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. பேண்ட்டை சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து போட்டு லைன் போட்டாவே ஈஸியான கட்டிங் இது. பாருங்கள், நான் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் கிளாத்து விடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பேண்ட்லலாம் உள்ள கிளாத் நிறைய விடக்கூடாது. அப்படியே மேலே அந்த கிராட்ச்கிட்ட ஒரு லைனு, அப்படியே மேலே தள்ளி ஸ்டிச்சிங்க்கு ஒரு லைன் போட்டு விட்டுறேன். இப்போது ஹிப் சைஸ் ஹைட்டு வந்து இந்த மாதிரி நேராக எடுத்து வச்சுட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஹைட்லேருந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 2 இன்ச் வேணும். அந்த 2 இன்ச்சு கரெக்டாக பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த அளவுகளெல்லாம் ஜாயின் பண்ணால் கட்டிங் முடிஞ்சிடும் ஈஸியாக. ஸ்டிச்சிங்கு அதை விட ஈஸி. பாருங்கள், கிராட்சுங்கிறது அதுதான். நான் அடையாளப்படுத்தி உங்களுக்கு காட்டுறேன், மெஷர் பண்ணியும் காட்டுறேன் எவ்வளோ வருதுன்ட்டு. 15 இருக்குது, 15 இன்ச் இருக்குது. 15.5 இருக்குது. நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த அளவு. அதே அளவை மேலே வச்சுட்டு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் அந்த 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறதும் ஒரே நேர்கோட்டில் வரும். நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கு நேராக. இப்போ இந்த கிராட்ச் லைன் போட்டதுலேருந்து பாருங்கள், இந்த கிராட்ச் லைன் போட்டதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுட்டு அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுக்குங்க. போட்டுவிட்டு இப்போ ஒரு 2 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு 2 வந்து மினிமம். கொஞ்சம் நான் 2.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி கார்னர்லேருந்து மார்க் பண்ணிட்டு சும்மா நம்ம ஸ்லீவெல்லாம் மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சி விட்டுக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக இருக்கணும். இதில் அதிகமாக எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் விடாதீங்க. பாருங்கள், அந்த லைனும் நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம பேண்ட்டு கட் பண்ணணும். இதை இந்த மாதிரி ஸ்கேலோ நான் டேப்லேயே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த கிராட்ச் கிட்ட லைட்டாக தான் ஒரு கர்வ் கொடுக்கணும். லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கீழே கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைன் போட்டிருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே இது தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி தைக்கிறது. வித் போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேண்ட்டை ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ராங் சைடு ரெண்டும் மேலே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி. இந்த 2 சைடும் கிராட்ச் லைன் 2 லைன் போட்டு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிராட்ச் தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி
2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தைச்ச 2 ஸ்டிச்சையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்றா வச்சிங்கனாவே அந்த பேண்ட்டோட வடிவம் நமக்கு கிடச்சிரும். இப்போ கீழ்ப்பக்கம் அதே கிராச்சை அந்த லைனும் கரெக்டாக வச்சு நீங்கள் அந்த இடத்துலேருந்தே கால் பாகத்தை தைக்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு அந்த லைன் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே தைச்சி விட போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கால் கீழே மடித்து தைக்கணும். கீழே நம்ம எவ்வளோ விட்டோமோ அதை டபுள் ஃபோல்டிங் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருந்தோம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேர்ந்த மாதிரி எடுத்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பி ஒரு மடிப்பு மடித்து அடித்து விட்றது தான். சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் பாட்டம். இப்போ மேல் பக்கம் இடுப்பு சைடு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடித்து அடிச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். அதனால் 1/2 இன்ச் மடித்து அடிச்சுட்டு திருப்பி 1 இன்ச் கரெக்டாக வர்ற மாதிரி ஒரு நூல் சேர்ந்த லூஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எலாஸ்டிக் உள்ளே போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்காக ஒரு நூல் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸ் வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி மடித்து சுற்றி வர அடிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ஓப்பன் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த எலாஸ்டிக்கு வைக்கிறதுக்காக. இப்போ அதே ரெடிமேட் பேண்ட்டை வச்சே நான் 2ஆக மடித்து எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங் கார்டை ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் போட்டு நீங்கள் அந்த நம்ம விட்டுருந்த கேப் வழியாக நம்ம எலாஸ்டிக்கை எடுத்துடலாம் வெளியே. இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு நம்ம விட்ட 1/2 இன்ச் எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2-3 ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு அந்த பிசுரையும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மடிச்சுட்டு போட்டு விட்டுறலாம். ஏன்னா இல்லைன்னா திக்காக இருக்கும் அந்த இடம். அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டு திருப்பி ஒரு 2 தையல் போட்டு எடுத்துடலாம், உள்ளே எடுத்துடலாம். அப்படியே நம்ம விட்டுருந்த கேப்பையும் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக நம்ம கையிலேயே சரி பண்ணி விட்டுக்கோங்க. சுருக்கம்லாம் எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம சென்டரில் ஒரு தையல் போடணும். அப்போ தான் அந்த எலாஸ்டிக் திரும்பாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண திரும்பாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊசியை இறக்கிட்டு இழுத்து பாருங்கள். இழுத்தா அந்த கிளாத்தும் எலாஸ்டிக்கும் ஒரே மாதிரி ப்ளேஸ் ஆகணும், சுருக்கம் இல்லாமல். இழுத்துக்கிட்டு தையல் போடுங்க. தையல் போடும்போது ஆப்போசிட்டில் சப்போர்ட்டுக்கு கை கொடுத்து இழுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் தைக்க முடியும். பாருங்கள், இப்போ ரெடிமேட் பேண்ட்டில் இருக்கிற மாதிரியே எலாஸ்டிக்கு நீட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேண்ட்டு கட் பண்ணி தைச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.